ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, பொருளை ஒருவருக்கு கொடுத்து விட்டாய். அந்த பணமானது உனக்கு திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இன்னொருவரிடம் வாங்கி வேறு ஒருவரிடம் கொடுத்த தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறாய். ஏன் இந்த வம்பில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று நீ நினைக்கலாம். அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை என்றாவது தந்துவிடுவார்கள் என்று. அவர்கள் உன்னிடம் வாங்கும் பொழுது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கியிருக்கிறார்கள். திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்திருந்தால் ஒரு பொருளை யாரிடமிருந்தும் வாங்க மாட்டார்கள். இது நம்மால் திருப்பி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, இந்த வம்பில் மாட்டிக்கொள்ளலாமா, கொள்ளக்கூடாதா என்றெல்லாம் யோசித்திருப்பார்கள். அவர்களுடைய எண்ணமானது திருப்பி தரும் அளவிற்கு இல்லை, ஏதோ வாங்கிவிட வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதில் உன்னை மாட்டிக்கொண்டாய், நீ போய் மாட்டிக்கொண்டாய். இதனால் தான் யாரிடமும் எதற்காகவும் போய் நிற்காதே. எந்த உதவியும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. வம்பில் மாட்டிக்கொள்வாய் என்று நான் உனக்கு சொன்னேன். நேரம் அப்படி இருக்கிறது. உன்னுடைய நேரமானது கழியட்டும், பிறகு அனைத்துமே நல்ல விதத்தில் நடக்கும். இப்பொழுது நேரம் கடுமையாக இருக்கிறது. அதை சமாளித்தால் உனக்கு பிறகு நல்ல நேரமும் நல்ல காலமும் கிடைக்கும் என்றேன். தொடர்ந்து யாருக்கும் கெட்ட நேரம் வருவது கிடையாது. அவர்களுக்கும் நல்ல நேரம் வரும், நல்ல காலங்கள் வரும். அந்த நேரங்களை கடப்பதற்கு இறைவன் நிச்சயமாக அரவணைத்துக்கு அழைத்துச் செல்வான். துன்பங்களை விலக்கி நல்ல வழியில் அழைத்துச் செல்வான். அதற்காக தான் இறை வழிபாடு அந்த நேரத்தில் மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாராகி எப்பேற்பட்ட சண்டையோ பிரச்சனைகளோ வந்தாலும் இந்த வாராகியை நினைத்த மாத்திரத்தில் அது தூள் தூளாக நொறுங்கி போய்விடும். ஏனென்றால் சண்டை வராமலும் பிரச்சனைகள் வராமலும் தன்னை வணங்குபவர்களை காத்து நிற்பவள் தான் இந்த வாராகி. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கைவிட்டு விலகி நிற்பவள் அல்ல இந்த வாராகி. அவளை நாடி ஒரு அடி வந்துவிட்டால் அவர்கள் பின்னாலேயே நின்று அவர்களுக்கு முன்னாலும் நடந்து கொண்டு நல்ல வழிகளை காட்ட ஆரம்பித்து விடுவார். அப்படிப்பட்ட தாய் உன்னை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கொண்டாய். ஒருவரிடமிருந்து உனக்கு தேவையென்றால் வாங்கி இருக்கலாம். இன்னொருவருக்காக சப்போர்ட் செய்து நீ போய் அவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து பெரிய வம்பில் மாட்டிக்கொண்டு இன்னைக்கு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறாய். வாழ்வா சாவா என்ற எண்ணத்தில் வந்து நிற்கும் இந்த வினை தேவைதானா, இந்த உதவி தேவைதானா? இதில் மாட்டிக்கொள்ளாமே இருந்திருந்தால் உனக்கு இந்த பிரச்சனைகள் வந்தே இருக்காது. அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் போய் நேராக பேசி நேராக வாங்கி கொள்கிறார்கள். இடையில் உனக்கு என்ன வேலை? நிச்சயமாக நீ அதை உணர்ந்திருப்பாய். இந்த நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை சுமந்து இப்படி இருக்கும் நேரத்தில் நாம் வாங்கி கொடுத்த பொருளானது அவர்களுக்கு திருப்பி வந்து விடுமா, அல்லது நம்மை வம்பில் இழுத்து நடுத்தெருவில் விட்டு விடுவார்களோ என்ற எண்ணமெல்லாம் அந்த நேரத்தில் கூட உனக்கு தோன்றியிருக்கும். தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டோம். இப்பொழுது இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? நம்மிடம் பொருளாதாரமும் பெரிதாக கிடையாது. கொடுத்துவிட்டு பிறகு வாங்கி கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு தைரியத்தில், ஏதோ ஒரு அறியாத நேரத்தில் நீ அவர்களுக்கு போய் உதவி செய்து தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டாய். ஒருவர் உதவி கேட்கிறார்கள் என்றால் அவர்களால் திரும்ப தர முடியுமா முடியாதா என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியுமா அவர்கள் சூழ்நிலை என்ன? திரும்ப அவர்களால் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க முடியுமா முடியாதா என்று உனக்கு தெரியுமா? அடுத்த வீட்டு குடும்ப விஷயங்கள் எந்த அளவிற்கு சொல்வார்கள் என்று உனக்கு தெரியுமா? வறுமையை மட்டும் வெளியில் சொல்வார்கள், வருவதை சொல்ல மாட்டார்கள். நீ யாரை வேண்டுமானாலும் சோதித்து பார். எங்கு பார்த்தாலும் வறுமையை சொல்வார்களே தவிர வருவதை சொல்ல மாட்டார்கள். ஒருவர் கஷ்டப்படுவதை சொல்வார்கள். எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் வந்துவிட்டால் அவர்கள் சொல்வதையே நிறுத்தி விடுவார்கள். அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில். இதையெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளாதே என்று எத்தனை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன்.
நேரம் கொண்டு போய் எங்கு வேண்டுமானாலும் விட்டுவிடும். அதிலிருந்து தப்பிப்பது மிகவும் சுலபம் கிடையாது. இன்னொன்றும் தெரிந்து கொள், நாம் அதை சமாளிக்க வேண்டுமென்றால் நமக்கும் பொருளாதாரம் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நீ சிந்தித்து இருக்க வேண்டும். சிறிதளவாவது சிந்திக்க வேண்டும். ஏதோ வந்ததுக்கு போனதற்கும் வாழ்வதாக இருந்து கொள்ளக்கூடாது. ஒரு நிலையை நாம் அறியும் பொழுது அந்த நிலையிலிருந்து தப்பிக்கும் வழியும் தெரிந்திருக்க வேண்டும். தவறான எந்த இடத்திற்கு போனாலும் சமாளித்து தான் ஆக வேண்டும். தவறு செய்தவன் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். உப்பு தின்னவனுக்கு தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது போல தவறு செய்தவனும் தெரியாமல் அறியாமல் செய்த பிழையாக இருந்தாலும் எந்த வேளையிலும் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் உண்மை. இது நடந்து முடிந்த பிறகு நாம் செய்திருக்க கூடாது என்று மனதளவில் அழுது புலம்பினாலும் கதறினாலும் அதில் மாற்றம் எதுவும் வந்துவிடாது. உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு தெரியாத பாதையில் போவார்களே தவிர உன்னை எதிராக சந்திக்கவோ உன்னிடம் நின்று பேசவோ மாட்டார்கள். உன்னுடைய அழைப்பையெல்லாம் அவர்கள் அலட்சியப்படுத்தி விடுவார்கள். நீ போய் நின்றால் கூட எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். உன் இதயம் வெடித்து விடும் போல் இருக்கும். அப்படிப்பட்ட உலகம் இது. இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் நல்ல தந்திரங்களும் யாரையும் ஏமாற்றாமல் எதிலிருந்தும் விலகி வாழ வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உன் வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு நின்றிருந்திருக்க வேண்டும். எதை கேட்டாலும் தெரியவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். இன்னொன்று, உன் குடும்ப வேலைகளை மட்டும் பார்த்திருக்க வேண்டும். நமக்கு வேலை இருக்கிறது. நம் பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கிறது. நம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே நமக்கு நேரம் பத்தவில்லை. அதற்கே நாம் பொருளாதாரத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அடுத்தவர் பிரச்சனை நமக்கு தேவைதானா என்று சிறிது நினைத்திருந்தாலும் இந்த மாதிரி உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது. எந்த நேரத்திலும் நீ சிந்திக்க மறந்துவிட்டாய். கூப்பிட்ட உடனே யோசிக்காமல் சென்று விட்டாய். கூப்பிட்ட உடனே சிந்தித்திருக்க வேண்டும். இவர்களிடம் பிரச்சனைகளை வாங்கிக் கொள்ளப் போகிறோமா அல்லது இவர்கள் உண்மையானவர்களா? பல காலங்கள் பழகி இருந்தாலும் உன்னால் முடியாது என்றால் தைரியமாக முடியாது என்று சொல். அதை விட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ சென்றால் அந்த நேரத்திலிருந்து உன்னை பிரச்சனை தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கிறது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு, உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொண்டு, உன் குடும்ப நிம்மதிகளை பார்த்து கொண்டு வாழ்வதுதான் உனக்கு அழகு. அத்தனையும் செய்யாமல் தேவையில்லாமல் அடுத்தவர் குடும்பத்திற்கு சென்று அறிவுரைகள் சொல்வது போல் சொல்லி உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறுக்குள் மாட்டிக்கொள்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நிலையை, உன்னுடைய பரிதாபமான நிலையை இந்த தாய் மட்டும்தானே அறிந்திருக்க முடியும். நீதான் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்கிறாயே. உன் குடும்பத்திலேயே சொன்னால் கூட உனக்கெதற்கு இந்த பிரச்சனை? உன்னால் முடிந்ததை நீ பார்த்துக்கொள், எங்களிடம் வராதே என்றுதான் சொல்வார்கள். அப்படியெல்லாம் உன்னை பல பேர் கைவிட்ட பிறகு நீ யாரிடம் வருவாய்? இந்த வாராகியிடம்தான் வருவாய். அப்பொழுது இந்த வாராகி உனக்குத்தான் உதவி செய்வேன். ஏனென்றால் நீ அறியாமல் தவறுகளை செய்து விட்டாய். உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் மனதிலும் வைத்து கொள்ள மாட்டேன் என்கிறாய். நானும் பலமுறை சொல்லிவிட்டேன். உனது நேரம் இப்பொழுது அப்படி இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளாதே என்று. கிரகங்கள் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் அப்பொழுது எச்சரிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டு செயல்பட்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி, இதோடு முடியட்டும். உனக்கு இனி வரும் காலங்கள் நல்ல விதமாக இருப்பதற்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை விளக்குவதற்கும் இந்த வாராகி உதவி செய்கிறேன். நீ தைரியமாக இரு, தன்னம்பிக்கையுடன் இரு. வாராகியை நினைத்து தினமும் வணங்கி வா. உனக்கு நான் நல்லது செய்வேன். இந்த வாராகி தாய் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். சொன்னால் சொன்னபடி செய்வேன். நீ தைரியமாக இரு. தைரியம் என்றால் ஏதோ செய்துவிட்டோம், ஆமாம் என்று அலட்சியப்படுத்தி விட்டிருந்து விடாதே. தெரியாமல் செய்துவிட்டோம், இனி இந்த தவறு வராது என்று மனக்கலக்கத்தோடு முடிவெடு.
அப்படியென்றால் உன் வாழ்க்கையில் இனி வரும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இந்த வாராகி காப்பாற்றுவேன், தைரியமாக இரு. ஜெய் வாராகி.